இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய லவ் ஆஸ்பெக்ட்ஸ் காமிச்சாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு புது புது விஷயங்களாக காமிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் இன்ஸ்டிங் பத்தி காமிச்சாங்க. அது எப்படின்னா, ஒருத்தர் எல்லாமே லாஜிக்கலா A to Z பிளான் பண்ணிட்டு செஞ்சா ஆகுமான்றதை விட இந்த நேரத்துல இதுதான் சரி, செஞ்சா ரிசல்ட் கேரண்டி, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பண்றது, அதுதான் அனிமல் இன்ஸ்டிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் பத்தி, எப்படி ஒருத்தர் உடைய பாடி லாங்குவேஜ்ல வெதர் ஹீ இஸ் ட்ரூ ஆர் ஹீ இஸ் ட்ரைங் டு டிசீவ் அஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க, தமிழ்நாடு தான் அமைதிக்கான ஒரு அடையாளமே, அந்த தமிழ்நாட்டிலேயே அமைதி இல்லாம போனா அப்புறம் அமைதிக்கான அடையாளமே இல்லாம போயிடும்ன்ற மாதிரி. பவர், போலீஸ் ஃபோர்ஸ், அவங்க தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு டியூட்டில வேலை பார்க்கறதால தான் நாமெல்லாம் அமைதியா இங்க வாழ முடியுதுங்கிற ஒரு விஷயத்தையும் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கில்லர் ஃபைட் சீன்ஸுங்க. சிவகார்த்திகேயன் நான் பார்க்குறப்போ அமரன் படத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க சில சீன்ஸ். அந்த மாஸ் டைலாக், அந்த வெறித்தனம் பயங்கரங்க. கிளைமேக்ஸ் வெறித்தனமான ஃபைட் சீன்ஸுங்க ரெண்டு பேர் நடுவுலையும். கிளைமேக்ஸ் அவ்வளோ பயங்கரமான ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணமே காதல் தான். காதல் அவ்வளோ முக்கியம், காதல் அவ்வளோ பவர்ஃபுல். அந்த ஃபைட் சீன் முடிகிறப்போ வித்யுத்துக்கு தேவையான கன்லோட்ஸ் கம்ப்ளீட்டா தண்ணியில் தள்ளிடுவாரு சிவகார்த்திகேயன். அப்போ வந்து ஹீரோயின் அந்த சைடில் இருக்கிறப்போ கோவத்தில் வித்யுத் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ண பிறகு சிவகார்த்திகேயன் ஓடி வருவார். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ஓடி போவார். போயிட்டு எடுத்து அவர் கதற விதம், இட்ஸ் பீன் அ லாங் டைம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து. குணால நம்ம கமல் சார் எப்படி பார்ப்போமா அந்த மாதிரி கிட்டத்தட்ட தோணுச்சுங்க. கண்மூடித்தனமான காதல். அந்த நேரத்துலையும் நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டு அந்த கதற விஷயங்கள். கடைசியில ஒரு சின்ன நம்பிக்கை என்ன விஷயம்னா, ருக்மிணி இதுக்கு முன்ன பேசின சில விஷயங்கள் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக எல்லாமே போட்டு காமிப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அது இங்கே சொன்னால் எத்தனை பேருக்கு எட்டுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் உயிர் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு மடி மேலே போட்டுட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் அண்ணாவுடைய கையை இறுக்கி பிடிப்பாங்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு. அந்த ஒரு சின்ன நம்பிக்கைங்க, அந்த ஒரு சின்ன நம்பிக்கை எடுத்துட்டு ஓடுவார் டாக்டர் டாக்டர்னு கற்றுக்கிட்டு. அதுதாங்க, அதுதான் அந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாருக்கும் தேவைங்க. அது இருந்தாலே போதுங்க, உலகம் ரொம்ப பெட்டரான பிளேஸாக மாறிடும். இவ்வளோ அழகான ஒரு காதல் கதையை பார்க்குறப்போ எங்க படத்துல ஹீரோயினையே வில்லனா காமிச்சு ட்விஸ்ட் பண்ணிடுவாங்களோ பிளாட்ன்ற மாதிரி பயம் ஆயிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும். நல்ல வேலை இங்க அந்த ஏமாற்றத்தை கொடுக்கல. காதல்னு சொன்னாலே அது நம்மளுடைய பார்ட்னருக்காக, அன்புன்னு சொன்னா அது உறவுக்காக, குடும்பம் முதல்ல, அது நெருங்கிய குடும்பம்ல இருந்து தூரத்து குடும்பம் வரைக்கும் அன்பு தான். லவ் சேவ்ஸ் த வேர்ல்ட்.